Hi guys, welcome back to another video. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைவே டிப்ஸ். ஹைவே ஓட்டுறப்போ என்னென்ன பிரச்சனைகள் வரும் அந்த டிப்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிளைண்ட் ஸ்பாட், இந்த முக்கியமான ஒரு டாபிக் பிளைண்ட் ஸ்பாட். ஸோ இந்த ரெண்டு டாபிக் பற்றி இன்றைக்கி வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ கைஸ், இப்போ ஹைவேல தான் இருக்கும். ஸோ நிறையா வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து வரும் ஹைவேல போகிறப்போ. என்ன ஆகும்னா, திடீர்னு வந்து அங்கே பாருங்கள் நாய் குறுக்க வரும். அங்கே ஒரு நாய் போகிறது உங்களுக்கு தெரியும் இல்லைண்ணா, வெயிட் பண்ணுங்கள். அந்த நாய்கிட்ட போய் உங்களுக்கு கம்மி டக்குன்னு வந்து என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட ராஜன் வந்து குறுக்க வந்துடுவாப்புல அந்த நாய். ஸோ அதை நம்மளா டப்புன்னு அடித்து தூக்கிடுவோம் அந்த நாய். அங்கே நிற்கிது பாருங்கள். ஸோ அங்கே ஓடி வருது பார்த்தீங்களா. எஸ், இவர் வந்து குறுக்க வந்துடுவாப்புல. நம்ம வந்து அப்போ தான் வந்து 100-120 போயிட்டுருப்போம், நல்லா க்ரூசிங் பண்ணி போயிட்டுருப்போம். டப்புன்னு குறுக்க வந்து ஸ்பீடை குறைச்சிருவாப்புல, இல்லைனா வந்து அடி வாங்கிட்டு போயிடுவாப்புல. ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம்ஸ்க்கு அந்த ஒரு சொல்யூஷன் என்னென்னா, உங்களுக்கு எப்போயுமே ஹைவேக்கு போனீங்கன்னா ஒன்று சென்டர் ஆஃப் த லேண்ட் போயிருங்க. இட்ஸ் எ பெஸ்ட் திங். நல்ல ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவங்க, நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருந்தாங்க, நல்லா ப்ரொஃபஷனல் டிரைவர்ஸ்னால் உங்களுக்கு சென்ட்ரல் லேண்டில் போயிடுவாங்க. ஏன்னா பிரச்சனை இல்லாத லேனு. இங்கிட்டிருந்து நாய் வந்தாலும் உங்களுக்கு டக்குன்னு கண்ட்ரோல் பண்ணிடலாம். இங்கிட்டிருந்து லெஃப்ட்டில் உங்களுக்கு எப்போயுமே வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வழிகள் இருக்கும். லெஃப்ட்டில் டேர்ன் பண்ணுறதுக்கு ரோட்ஸ் இருக்கும். ஸோ லெஃப்ட்டில் போய் டேர்ன் பண்ணுறவங்க லெஃப்ட்டில் போய்க்கலாம். சென்ட்ரலெல்லாம் நம்ம வாட்டுக்கு போயிட்டுருக்கலாம். ரைட் சைடில் ஓவர் டேக் பண்ணி போகிறவங்களும் ஓவர் டேக் பண்ணி போய்க்கலாம். ஸோ அது வந்து அப்புறம் இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது ஹைவேல. என்னென்னா, உங்களுக்கு டேர்னிங் திரும்புகிறப்போ உங்களுக்கு இந்த ஹைவேல அவ்வளோக்கா இல்லை. ஆனால் வந்து உங்களுக்கு திரும்புகிறப்ப வந்துட்டு இந்த ரைட் சைட் போனீங்கன்னு வைங்க. சப்போஸ் இப்போது லெஃப்ட்டில் திரும்புது, காற்று வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஸோ வண்டி ஓட்ட முடியுது. ஸோ திரும்புகிறப்ப பார்த்திங்கன்னா இப்போது இந்த ரோடு வந்து லெஃப்ட்டில் திரும்புறதுனால நமக்கு லெஃப்ட்டில் இருக்க ரோடு வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ அதுவே வந்து இந்த ரோடு வந்து ரைட்டில் கர்வ் ஆகி போகுதுன்னு வைங்க. அப்போ வந்து நம்ம ரைட் லைனில் போயிட்டுருக்கோம். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரைட் லைனில் போயிட்டுருக்கும்போது ரைட்டில் கட் ஆகும் அப்படின்னா அடுத்த ரோடு வந்து நமக்கு தெரியாது. ஸோ அங்கே யாராச்சும் பஞ்சர் ஆகி பார்க்கிங் பண்ணிட்டு இருந்தாங்க, இல்லை யாராச்சும் நின்றுருக்காங்க அப்படின்னா நமக்கு தெரியாமல் நம்ம போய் ஹிட் பண்ணிடுவோம், அவங்கள போய் அடிச்சிடுவோம். ஸோ அதுக்காக என்ன பண்ணால் சென்ட்ரல் லைனில் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும் அந்த டேர்னிங் பாயிண்ட்ஸில். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம அங்கே லைட்டாக ரைட் திரும்புது பாருங்களேன். இந்த பாயிண்ட் தான். இப்போது பாருங்கள், அங்கே லைட்டாக ரைட்டில் திரும்புது. அந்த பூச்செடிலாம் வந்துட்டு அடுத்த ரைட்டில் என்ன இருக்குது அப்படின்னு வந்து தெரியாது. இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ தெரியாது நம்ம ரைட் லேண்டில் போயிட்டு இருந்தா. ஸோ வந்து இந்த பாயிண்டில் இப்போ இங்கே யாராச்சும் நின்றுருந்தாங்களா, நம்ம அங்கேருந்து வரப்போ இந்த பாயிண்டில் நின்றுருக்கிறது நமக்கு தெரியாது, அவங்க இங்கே நின்றுருக்காங்க அப்படின்னு தெரியாது. ஸோ வந்து நம்ம ஹிட் பண்ணிடுவோம். இதே இது நம்ம சென்ட்ரல் லேண்டில் வந்துட்டால் நம்ம கொஞ்சம் விஷன் கிளியரன்ஸ் வந்து இருக்கும். ஸோ வந்து ஈஸியாக வந்து நம்ம டக்குன்னு ஆப்ஸ்டக்கிள் அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாம். ரைட்டில் வந்துட்டு டக்குன்னு சென்ட்ரல் லேண்டில் யாராச்சும் வந்தாங்கன்னா திருப்பவும் முடியாது. பிரேக்கிங் வந்து ஹார்ஷ் பிரேக்கிங் பண்ண முடியாது. டக்குன்னு பிரேக்கிங் நிற்காது. கொஞ்சம் இதாகிட்டு போகும், உங்களுக்கு டிஸ்டன்ஸ் போய் தான் நிற்கும் பிரேக்கிங்கும். ஸோ அதனால வந்துட்டு இந்த ஹைவேல வந்து ஒரு பெரிய பிரச்சனையே வந்து அந்த ரைட் சைட் போகிற பிளைண்ட் ஸ்பாட் தான். ஸோ ஹைவேல வந்து நெக்ஸ்ட்டு டிப்பு பார்த்திங்கன்னா மைலேஜ் எல்லா காருக்குமே ஒரு டிரைவருக்குலாம் ஒரு கன்சர்னாக இருக்கும். என்னடா நம்ம காரு 10 தான் கிடைக்குது, 8 தான் கிடைக்குது வந்து சொல்லுவாங்க. ஒரு சிலர் இன்னோவா வச்சுருக்காங்களாம் வந்து சொல்லுவாங்க, சார் வந்து எனக்கு 8 kmpl தான் கிடைக்குது, 10 kmpl தான் கிடைக்குது, என்ன ஓட்டினாலும் உங்களுக்கு அவ்வளோ தான் கிடைக்குது அப்படின்னா க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்க காரை வந்து பார்த்து வாங்க. என்ன பண்ணோம்னா, ஒரு சர்டன் லிமிட் ஆஃப் ஸ்பீட் போய்க்கோங்க. 60 to 80 போய்க்கோங்க. இட்ஸ் ஆப்டிமைஸ் ஸ்பீட் ஃபார் அவர் கண்ட்ரி அண்ட் அவர் ரோட்ஸ். அப்படி போயிட்டீங்க அப்படின்னா க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணி விட்டு பேசாமல் ஒரு க்ரூஸில் செட் பண்ணி விட்டு போனீங்கன்னு வைங்க, மைலேஜ் சூப்பராக கிடைக்கும். இப்போ பாருங்கள், இங்கே டேஷ்போர்டில் காட்டுறேன் உங்களுக்கு. இன்னோவா வந்து எவ்வளோ வந்து KMPL போட்டிருக்குன்னு பாருங்கள். ஸோ 17.4 மைலேஜ் கண்டிப்பாக 17.4 எனக்கு கிடைக்கிது. விச் இஸ் 16 கூட கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் வந்து விட்டுரும். 16 கிடைக்குதுன்னா 16 இஸ் ஏ குட் மைலேஜ் ஃபார் இன்னோவா. ஏன்னா இன்னோவா வந்துட்டு உங்களுக்கு 2.5 லிட்டர் இன்ஜின், அதாவது 2500 cc. 2500 சிசிங்கும் போது பவர் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும், டார்க் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும், மைலேஜும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும்.
ஸோ இப்போ நீங்கள் க்ரூஸ் பண்ணிவிட்டு போகிறீங்கன்னு வைங்க, 17.4 மைலேஜ் கிடைக்குது 10க்கு பதிலாக. இப்போது இன்னோவா வச்சுருக்காங்க 10 கிடைக்குதுன்னா, அதே இதில் நம்ம க்ரூஸில் போகிறோம் 17 கிடைக்குதுன்னா உங்களுக்கு பாதிக்கு மேலே மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு குட் சைன். ஸோ வந்து அந்த க்ரூஸ் கண்ட்ரோலை ஃபாலோ பண்ணுங்கள். க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்க பார்த்து வாங்க. ஹைவேல நீங்கள் போகிறவங்களா இருந்தால், அடிக்கடி ஹைவேல தான் போவேன் அப்படின்னா. ஸோ நம்ம அகெயின் சொல்கிற மாதிரி நம்ம ஊரில் வந்துட்டு எல்லாரோடையுமே வந்து ஹைவேவாக வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்க மாதிரி கார் வந்து பார்த்து வாங்கினா பெட்டர். ஸோ எல்லாரோடையும் இடிச்சுட்டு வந்து எல்லாத்தையும் ஹைவே வைக்கிறாங்க. ஸோ இந்த ரோடெல்லாம் உங்களுக்கு வந்து இல்லவே இல்லை ஃபர்ஸ்ட்லாம். இப்போ தான் வந்து ஹைவே அப்படிங்கிற இதில் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து என்னென்னா திண்டுக்கல் டு பழனி கனெக்டிங் ஹைவே. ஸோ இந்த ஹைவே வந்து புதுசாக ரோடு போட்டாங்க. ரோடே இந்த ரோட்டில் இல்லை. அதே மாதிரி எல்லா இருக்கிற ரோட்ஸையும் வந்து உடச்சிட்டு ஹைவேவாக தான் போடுறாங்க. ஸோ வந்து ஒரு ஃபஸ்ட்லாம் வந்து தாராபுரம் பல்லடம் ரோடெலாம் கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஸோ இப்போலாம் வந்துட்டு ஹைவே ஆக்கி ரோடை ஓகே, க்ரூஸில் போகலாம் அந்த ரோட்டில் 60 to 80 கண்டிப்பாக போகலாம், அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. ஸோ ஒரு க்ரூஸ் கண்ட்ரோலாக இருக்க காரை பார்த்து ஹைவேல ஓட்டுறதா வாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டிப்பு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி தான், ரைட்டில் வந்து பார்த்து போகிறீங்கன்னா ரைட் சைட் லேனில் போகாதீங்க, லெஃப்ட் சைட் லேனில் போங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டவுனுக்குள்ளே சிட்டிக்குள்ளே ஓட்டிகிட்ருக்கீங்கன்னு வைங்க, தெரியாதனமாக ரைட் சைட் லேனில் போயிடாதீங்க. ஏன்னா ரைட் சைடில் வந்து நம்ம ஒரு கார் 2 கார் பின்னாடி நிற்போன்னு வைங்க, சிக்னல் வந்து ஸ்ட்ரைட்டாக போகிறதுக்கு ஸ்ட்ரைட்டாக போட்டுருவோம். நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் போகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ரைட் சைடில் டேர்ன் பண்ணுறவங்க ரைட் சைட் சிக்னல் போக மாட்டான். ஏன்னா எதுக்கு அப்படி இந்த வண்டி வந்துருக்கோம், ரைட் சைட் சிக்னல் போக மாட்டான். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னாடி 2 கார் வந்து ரைட் டேர்ன் எடுக்கிறவங்களா இருந்தாங்கன்னு வைங்க, அங்கேயே நின்றுருப்பான். நம்ம லெஃப்ட்டில் திரும்பி எடுத்தும் போக முடியாது. ஏன்னா லெஃப்ட்டில் வந்து கார்ஸ் போயிட்டுருக்கும், ஸ்ட்ரைட்டாக போகிற கார்ஸ். ஸோ அங்கே வந்து லாக் ஆகி நிற்போம் நம்ம. ஸோ அதுக்காக வந்து டவுனுக்குள்ளேயே வந்து சென்ட்ரல் லேனில் மேக்ஸிமம் வந்து ஸ்டிக்காக பாருங்கள். அதேமாதிரி லெஃப்ட் சைடும் போகாதீங்க. லெஃப்ட் சைடு போனால் உங்களுக்கு பஸ் நிற்பான், பர்சன்ஸ் வருவாங்க. ஸோ அங்கேயே வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ சென்ட்ரல் லேனில் வந்து போங்க. சென்ட்ரல் லேனில் சிட்டிக்குள்ளே போக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை பழகிக்கோங்க, அடாப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா டக்குன்னு இந்த சைடு சல்லுன்னு பைக் போவோம், இந்த சைடு சல்லுன்னு பைக் வருவோம். நம்ம பின்னாடியே பார்த்துட்டே இருக்கணும். எப்போயுமே நம்ம காரில் வந்து ஃப்ரண்ட்டை எவ்வளோ தூரம் பார்க்குறோமோ அதே மாதிரி மிரரையும் கண்டிப்பாக பார்க்கணும். முன்னாடி எவ்வளோ தூரம் பார்க்குறோமோ கண்ணாடியும் அவ்வளோ தூரம் பார்க்கணும். ஏன்னா பின்னாடி எவன் வரான், என்ன வரான், சல்லுன்னு இப்படி வருவாங்க, இப்படி வந்து திருப்பிட்டு இப்படி போவான், அவன் பாட்டு இஷ்டத்துக்கு வளைஞ்சு போவாங்க. என்ன கான்செப்ட்னே தெரில அது, ஆனால் அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ மிரரை பார்த்துக்கோங்க, பின்னாடி எந்த வண்டி வருது, எப்படி நம்ம போகணும், முன்னாடி என்னென்ன ஆப்ஸ்டக்கிள்ஸ் வருது, கெஸ்ஸிங் பண்ணி போங்க. கெஸ்ஸிங் பண்ணி போகிறது தான் டிரைவிங்கு. உங்களுக்கு முன்னாடி என்ன நடக்க போகுது என்னென்னு பார்த்து விஷனில் வந்து பாருங்கள். ஸோ இப்போ வந்து வண்டி போகிறானா, இவன் ஸ்ட்ரைட்டாக போகிறான், இவன் எதுவும் வந்து டேர்ன் பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி கெஸ்ஸிங் பண்ணியே போங்க. இப்போ ஒரு காரை வந்து சல்லுன்னு போய் லெஃப்ட் எடுக்குது அப்படின்னா அவன் ஏதோ ஒதுக்குறான், இல்லை லெஃப்ட்டில் டேர்ன் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரைட் சைட் டேர்ன் பண்ணி போங்க. ஸோ இப்போ பாருங்கள், இட்ஸ் a குட் எக்ஸாம்பிள். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நல்லா ஹைவேயில் போயிட்டுருக்கோம். இதுக்கப்புறம் இருக்க ரோடு வந்து உங்களுக்கு தெரியல, ஆனால் நம்ம போனதுக்கப்புறம் தான் அந்த ரோடு இருக்கிறது தெரியும். இப்போ இந்த ரோடு இருக்கிறது தெரியும். இது என்ன ஆகும் அப்படின்னா, ஹைவேல வந்து நம்ம 100, 100, 80 போயிட்டுருப்போம். ஸோ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யாராச்சும் இங்கே இந்த ஸ்பாட்டில் உங்களுக்கு நின்றுருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க வந்து தெரியாது. ஸோ டக்குன்னு வந்து ஹிட் பண்ணிடுவீங்க. அந்த பாயிண்ட்டே நீங்கள் செட் பண்ணாதீங்க. ஹைவேல க்ரூஸ் பண்ணிட்டு 100ல் போகிறீங்கன்னா சென்ட்ரல் லைனில் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்டில் யாராச்சும் நின்றுருந்தாங்க, இல்லை கார் பிரேக் டவுன் ஆயிருந்துச்சு, லாரி பிரேக் டவுன் ஆகி நின்றுருக்குன்னா, நம்ம ஊரில் அடிக்கடி லாரி வேறு பிரேக் டவுன் ஆகி நிற்கும் சைடில், எங்கே நிற்கிறாங்கன்னே தெரியாது. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு அந்த மாதிரி இருக்க ஏரியாஸில் வந்து நீங்கள் போகாதீங்க. எப்போயுமே சென்ட்ரல் லைனில் போங்க. இட்ஸ் சேஃப் ஐடியா, சேஃப் திங் ரோட்டில் போகிறதுக்கு, ஹைவேல போகிறதுக்கு. உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பீங்க, லாங் ரைடெலாம் போகிறீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும். லைட்டாக வந்து சீட் பேக் பண்ணி ரெஸ்ட் எடுத்துருப்பீங்க. டக்குன்னு வந்து உங்களுக்கு ரியாக்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகும்னா, ஒரு சில ரோட்டில் டக்குன்னு இப்படி கட் ஆகும், ரோட்ஸ் கட் ஆகும். இப்போ ரைட் லேனில் போயிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, ரோடு வந்து லெஃப்ட்டில் கர்வ் ஆகுதுன்னு வைங்க, சப்போஸ் கர்வ் ஆகுதுன்னா டக்குன்னு அந்த பிரிக்கில் கூட போய் நீங்கள் இடிக்கலாம். நம்ம டயர் வந்து போடலாம், டயர் டேமேஜ் ஆகலாம், டயர் பர்ஸ்ட் கூட ஆகலாம் ஒரு சில நேரம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த மாதிரி இப்போ பாருங்கள், இந்த ரைட்டில் வந்துட்டுருக்கேன், இந்த கார் வரான்,
நிற்கிறான் வந்து. இப்போ நம்ம சென்ட்ரல் லைனில் போயிட்டு இருந்தோம்னு வைங்க, நம்ம ஈஸியாக க்ராஸ் பண்ணி போயிடலாம். அவன் வந்து நம்ம பாருங்கள் ஹார்ன் அடிக்க தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து ஒரு இப்போ வந்து இந்த 2 எட்ஜ் ஆஃப் த சைடில் வந்து நீங்கள் ரொம்ப லாங் ரைடெலாம் போயிட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப டிஸியாக இருக்கும். அப்போ வந்து டக்குன்னு போய் இந்த ரைட் சைடு இருக்க பிரிக்கில் வந்து விட்டுருவீங்க. சென்ட்ரல் லைனில் போனீங்கன்னா கொஞ்சம் அதுக்கு கேப் இருக்கும். நம்ம டக்குன்னு வந்து இப்போ கார் இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா டக்குன்னு வந்து எடுத்து சென்ட்ரல் லைனில் கொண்டு வந்துடலாம். அதே இது லெஃப்ட் சைடு போயிடுச்சுன்னா ஒரு வேளை அங்கே கூலியாக இருந்துச்சுன்னா ரொம்ப வந்து டேஞ்சராக இருக்கும். ஸோ அதனால் ஹைவேல பார்த்து போய்க்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பிளைண்ட் ஸ்பாட். நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம காரு முன்னாடி பார்க்குறதோட பின்னாடி கொஞ்சம் அதிகமாகவே பார்க்குறோன்னு. அதுதான் சப்போஸ் ஒரு பைக் வந்து வந்துட்டுருக்காங்க இங்கே ஒட்டி, நம்ம காரை ஒட்டி, நம்ம மிரரில் வந்து அந்த பைக் தெரியாது. ஸோ அவனை எப்படி கண்காணிக்கிறது? இப்போது BMW கார்ஸ், லக்ஸரி கார்ஸ், ப்ரீமியம் கார்ஸ்லாம் போயிட்டீங்கன்னு வைங்க, பிளைண்ட் ஸ்பாட்டு இண்டிகேஷனே கொடுத்துருப்பாங்க மிரர்லேயும் சரி டேஷ்போர்ட்லேயும் சரி. இப்போ ஏதாச்சும் வண்டி வந்துட்டுருக்கு அந்த ஏரியாஸில் வந்து அல்ட்ராசோனிக் சென்சார்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த சென்சார்ஸ் வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். சப்போஸ் ஏதாச்சும் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து க்ராஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா டிரெக்ஷன் கொடுக்கும். சம்திங் இந்த மிரரில் ஒவ்வொரு மிரரில் ஒரு சைடு இருக்குல்ல, 2 சைடில் 2 மிரர் இருக்குது. அந்த மிரரில் வந்து இண்டிகேஷன் கொடுக்கும், இந்த மாதிரி ஏதோ ஆப்ஜெக்ட் வந்து டிடெக்ட் ஆகிருக்கு, என்னென்னு பாருங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கொஞ்சம் தூரம் பிரேக் அடித்ததுக்கப்புறம் தான் அவன் போகிறது தெரியும். அது வரைக்கும் நம்ம மிரரில் பார்த்தாலும் அவன் தெரிய மாட்டான். ஸோ அந்த ஒரு ப்ராப்ளத்துக்கு நீங்கள் பைக்கர்ஸாக இருக்கட்டும், ரைடர்ஸாக இருக்கட்டும், பைக்கில் போகிறவங்களா இருக்கட்டும், காரில் போகிறவங்களா இருக்கட்டும், எப்பயுமே ஒரு காரோட பிளைண்ட் ஸ்பாட்டை வந்து தயவுசெய்து டச் பண்ணாதீங்க. அது வந்து உங்களுக்கும் ஆபத்து, அவங்களுக்கும் ஆபத்து. நீங்கள் போய் இடிச்சிங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் ஆகும், அவங்களுக்கும் டேமேஜ் ஆகும். அவங்கள நீங்கள் ப்ளேமும் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க பிளைண்ட் ஸ்பாட்டில் நீங்கள் இருக்கீங்க அவங்களுக்கு தெரியாத தூரத்தில். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளைண்ட் ஸ்பாட்டுங்கிறது வந்து நம்ம காரோட எட்ஜ், இந்த ஃபுல்லாக சைடில் இருக்க எட்ஜெல்லாம் அந்த பக்கம் வரதான், அந்த லேண்டில் வரதான் தெரியும். இந்த லேண்டில் யாராச்சும் நம்மளை ஒட்டி வந்தாங்கன்னா நமக்கு தெரியாது, அதே மாதிரி சென்ட்ரல்லையும் தெரியாது நமக்கு. ஸோ அதுக்காக வந்து பைக்கர்ஸாக சரி, ரைடர்ஸாக இருக்கணும் சரி, நம்ம டிரைவர்ஸாக இருந்தாலும் சரி, யாருமே வந்து அடுத்தவங்களோட பிளைண்ட் ஸ்பாட்டில் போக வேணாம். இப்போ ஒரு கார் போயிட்டுருக்குன்னா அந்த காரை வந்து இப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. அந்த காரை இப்படி ஃபாலோ பண்ணிட்டு போங்க. இப்படி போகிறீங்கன்னா ஹார்ன் அடிச்சுட்டு ஓவர்டேக் பண்ணி போயிடுங்க. தயவுசெய்து அந்த காரை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே போகாதீங்க. அந்த இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே போகிறீங்கன்னு வைங்க, சப்போஸ் வந்து ஓகே நம்ம பின்னாடி யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் லைட்டாக லேண்ட் மாறினானா உங்கள் காருக்கு தான் டேமேஜ் ஆகும், அவங்களுக்கும் டேமேஜ் ஆகும், நமக்கும் டேமேஜ் ஆகும். ஸோ ஒருத்தரோட பிளைண்ட் ஸ்பாட் வந்து இந்த ஏரியா தான். இப்போ ஒரு கார் இருக்குன்னு வைங்க, இந்த காரில் வந்து பிளைண்ட் ஸ்பாட் ஏரியா இந்த ஏரியாஸ் தான், இந்த ஏரியா தான். இது ஒட்டி போனீங்கன்னா உங்களுக்கு எதுவும் தெரியாது. தள்ளி வாங்க, இல்லைன்னா பின்னாடி வாங்க. இது ரெண்டுத்தில் வந்து தள்ளி வந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பார்த்தா தெரிஞ்சிடும், உங்களுக்கு சைடில் இப்படி பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க பிளைண்ட் ஸ்பாட்னா என்னென்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த லாரிக்கு இதுக்கும் இந்த ஸ்பாட்டில் போனீங்கன்னா பிளைண்ட் ஸ்பாட் டிரைவருக்கு சுத்தமாக தெரியாது. இந்த தப்பை மட்டும் தயவுசெய்து பண்ணாதீங்க. பைக்கர்ஸாக இருக்கட்டும், கார் டிரைவர்ஸாக இருக்கட்டும், அடுத்தவங்க பிளைண்ட் ஸ்பாட்டில் நம்ம போக வேண்டாம். ஒன்று எப்படி போங்க, இப்படி போங்க, அவங்களுக்கு டிரைவர் வந்து பார்த்தா தெரியும். இல்லைனா அந்த காருக்கு பின்னாடி போங்க. இந்த பிளைண்ட் ஸ்பாட் பொசிஷன் வந்து இதுதான் பிளைண்ட் ஸ்பாட் பொசிஷன்பாங்க. இங்கே பாருங்களேன், ஒட்டி போயிட்டுருப்போம், டிரைவருக்கு பார்த்தா சுத்தமாக டப்புன்னு வந்து அடிச்சுட்டு போயிடுவான். இது நான் வந்து ரொம்ப காஷனாக தான் ஓட்டிகிட்ருக்கேன், அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ எடுக்க தோணுது. ஒன்று நீங்கள் ஓவர்டேக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை, ஹாரன் டக்குன்னு முந்துங்க, டக்குன்னு ரைட் இண்டிகேட்டரை போட்டு டப்புன்னு ஒதுங்கிடுங்க. இது ஒரு ரொம்பவே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் திங். பிளைண்ட் ஸ்பாட்டில் போகாதீங்க. இப்போது நம்ம வந்துட்டுருக்கோம், அவன் வந்து நம்ம பிளைண்ட் ஸ்பாட்டில் வந்தால் நமக்கு சுத்தமாக தெரியாது. நம்ம சரி யாருமே வரலன்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து லெஃப்ட் எடுப்போம். அது வந்து ரொம்பவே டேஞ்சரஸான திங். ஸோ அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக வச்சுக்கோங்க. பிளைண்ட் ஸ்பாட் வந்து நிறைய பேர் மறந்துடுவாங்க. அந்த பிளைண்ட் ஸ்பாட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எப்படியே ஒட்டியே வந்துட்டு இருந்தீங்கன்னா சைடில் பார்த்தாலும் தெரியாது, கண்ணாடியில் பார்த்தாலும் தெரியாது, நீங்கள் வரனே தெரியாது. டக்குன்னு லேண்ட் மாறினீங்க, டப்பு நான் வந்து அடிப்பான். ஸோ இந்த பிளைண்ட் ஸ்பாட்டை வந்து ரொம்பவே அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாகவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் கமெண்ட்ஸ் கேட்குறதா இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. அந்த கமெண்ட்ஸ்க்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளம் போடுங்க, நாங்கள் அதுக்கு சொல்யூஷன் என்னன்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணுறோம். ஸோ பை கைஸ்.